பூவும் பிஞ்சுமா இருந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டுல 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டுல என்னல மிஞ்சம்? ஒன்ன மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாம பண்ண முடியாம விளைச்சலுக்கு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதுல நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டியதான். இல்ல அவ பொஞ்சாதி தாலியை வித்து 50,000 ரூபாய் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிருக்கால, நீ அழிச்சு விட்ட. இல்ல இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு 50,000 ரூபாய் பணத்தை கொடு, இல்ல 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபாய். ஏன் ஆடு ஒவ்வொன்னு 20-30 கிலோ தேரும். வாய் கூசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போ சொல்லிட்டீரு. வேணும்னா 2000 3000 தரேன். அடி இல்ல பஞ்சாயத்தை எடுத்து பேசுத. இல்ல அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமா பத்தி பவுன்ல அடிக்கல. ஓகே தேவர, முதல்ல என் கடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த ஒரு ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? இல்ல உன்னோட மோதணுமா ஆட்டோட மோதணுமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்றா என் சிங்கம். இல்ல அவுத்து விடல. ஏய் தள்ளிக்க, விலகு விலகு. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்கு தான். குட்டி கிடாய கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா கொலகார கிடாய கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணாம். ஃபுல் கொலஸ்ட்ரால், குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணன் ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? சின்னதா அந்த வந்து அங்க வந்துருச்சு. முத்துராமலி ஆட்டுக்கடையோட சண்டை போட போறான். பெரிய கடையா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க? பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஏய் குடுடா, என் நோட்ட குடுடா. சின்ன பையன் போய் முட்டுற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? முட்டி தூக்கல. என்ன கிராம்ஸே பூனை மாதிரி குறுக்க போடா. வீடியோ நான் வச்சுக்கிறேன். ஏய் 2 நாளா நான் ஊர்ல இல்லைன்ன உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சியாமே. அதுக்கு என்ன இப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னா புளுக்கே எண்ணிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்டம் முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்கெல்லாம் செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமைய நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல 7 நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா? இல்ல அதுக்கும் மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, பஞ்சாயத்து பண்றான்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். அதுல மச்சனா என்ன கிராம்ஸ்? மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சிவப்பு பெயிண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளையாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. மூளை மூக்குல வராதுடா மூதேவி. இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. ஏய் சி, இப்பதானே ஈஸி பண்ண. நீ காலை கட் பண்ணு, நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுதே. வாடி வா. ஓய் என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? நீதான் நிறைய தின்னியாம. நானும் உனக்கு முறமாப்பிளதான்.
வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு. 2000 ஆடு வச்சிருக்கேன், அனுப்பி விடுதே. இந்த பாரு, நாங்க ஒண்ணும் ஆட்டுக்கறி களையற ஆளுங்க இல்ல, வேட்டக்கறி திங்கிற ஆளுங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, உன்னை ஆட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிடும். போடி போடி. கிட்ட சொல்லுதே அண்ணா நொன்ன நிக்கிட்டு. ஏன்டா எழுவுத? அண்ணன், அந்த 7 ரூபாய் பாட்டி என் மேல பேப்பர் ராக்கெட் விட்டுட்டானே. ஏறுதா வண்டியில? அட ஏறுதா வண்டியில? கூட பிறந்த பொறுப்பு எங்களுக்கு குலசாமில. மறுபடியும் சண்டை, மறுபடியும் சண்டை. எப்படா பணம் கொடுப்பா? 2-3 நாள்ல சித்தப்பா, முத்துராமலிங்கத்துக்கு 7 ரூபாய் பாட்டிக்கு சண்டை. என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியும் சண்டை. எங்க நடக்குது? ஊருக்குள்ளதான் சண்டை. ஏய், போடா. மறுபடியும் சண்டை. சித்தப்பா, அவனை வெட்டி கட்டி போடாதீங்க. இல்ல கட்டாம வா. அவன் எங்க? உள்ளதாப்பா இருக்கா? முட்டி தூக்குடா. சிட்ட பிடிச்சி இழுத்துறானே. என்ன கரண்ட் பில் கட்டலையா? இருட்டா இருக்கு. என்னையாச்சு? உள்ளுக்குள்ள ஆள் இல்லப்பா. வரே ஆறுத பயவுள்ள. சித்தப்பா, குத்தி போடாதீங்க. சித்தப்பா, கால நீளமா இருக்குன்னு இப்படியா வேகமா ஓடுவீங்க? ஏன் குடும்பத்தோட எங்க ஓடுறோம் சொல்லிட்டு ஓடுங்க. பாண்டி வீட்டுக்கு தானே குடும்பத்தோட ஒரு சேர் ஆட்டோ கூட்டு வந்திருக்கலாம்ல. சரிங்க, ஒரு ஓடு உருப்படியா இருக்கக்கூடாது. யாருகிட்ட ஏய் எப்பறா? என்ன வேட்டியா வந்துருச்சா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல போய் அந்த கடையில எவ்வளவு நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரி. ஒரு 500 ரூபாய்க்கு பூரா நோட்டு வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு 10 நோட்டு ஒரு கலர் தான் கொடுப்பாங்க. கலரா? 10 ரூபாய் ஓடி வந்தா கலர் குடிக்க வேணாமா? ஏய் போடா. ஐயா குடுறாங்க. விடாம அடிங்க. என்னாச்சு? இந்தாங்க 500 ரூபாய். 10 நோட்டு கொடுங்க. வேமா கொடுங்க, வேமா கொடுங்க. இப்பயாவது படிக்கணும்னு அறிவு வந்துச்சு. ஏய், உன் வீட்டு ஓட்டு வீடு தானே, இரு குடும்பத்தோட வந்து கொலவையா போறேன். ஏய், இவன் என்ன படிக்க சொல்லிட்டாயா? இவன் ஓட்டு வீடு உடைக்கணுமியோ? சை. சை. டேய் சை. டேய் மவனே, என்ன சித்தப்பா? மயில்சாமி போன் போடுறா. யாரு? சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண? இல்ல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றா. என் சொத்த பூரா வித்தாவுது, அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகர்த்துறோம்டா. யார் பண்ணு மேல யார் ராக்கெட் விடுறது? சித்தப்பா, நெஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க? ஆமாண்டா, நெஜ ராக்கெட் தாடா. போடாங்கற. ஆமா. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கடா. எழுது எழுது எழுதி தாயே. என் புருஷன் செஞ்சது தப்புதான் சித்தப்பா. உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல எங்களால இருக்க முடியாது. அவரை ஏதோ பண்ணிடாதீங்க தாயே. இது மூக்கையா தேவை வம்சம். மானத்தை விட்டு உயிர் வாழ்றவங்க இல்ல, உசுரை விட்டு மானத்தை காக்குறவங்க. குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும், புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும். இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா. ஏடா இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தரையில கிடக்கும் சொல்லிட்டேன். சரி சரி விடு, அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள்ல. என்ன மன்னிப்பு? இவ புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலைய வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமிரவர்ணியத்துல கரைக்கணும். அதை தானே செய்யணும். ஆமாடா, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போ. என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவரே தூக்கி என்னை உள்ள வச்சிருவார் போல இருக்கு. இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு. அப்படித்தாம்ல, போய் சுடு தண்ணி எடுத்து வை போ. எப்படி போக முடியும்? இவ புருஷன் பேசின பேச்சுக்கலாம் உங்கள மோதி சுடு தண்ணி தானே ஓலப்பாயில நாய் வச்சுக்கிடுவோம். இந்த பரதாயி, நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது. அப்பவே ஆறி போச்சு. நீ போ, நீ போதாயி, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போ. மன்னிப்பா கேட்டு வர மூதி. மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி. பங்காளியையும் பணங்காளியையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாதவனுக்கு என் கையால தாண்டி சாவு. இதெல்லாம் ஒரு ஊரு, எல்லாமே கள்ள கதை இருக்கு. வாயா வாயா, கீழே இருக்கு ரொம்ப நாருது. கண்டுபிடிச்சிருவானோ? நீனும் ஒரு மாதிரியா பாக்குற?
ஜினல் ஜினல் ஒரிஜினல் மிளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேட்பா மூதேவி. எஸ்.எம். முருகன் ஸ்டோர். இந்த தூக்கு சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கையில ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது, அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடி காரியை வச்சிருக்கேல, அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடி காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். நெருங்குடா. என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்கு சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிட கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணே, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா 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 கோட்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு, புது தூக்கு சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லைன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மண்டியாக கம்பு இடிச்சிட போகுது. டேய் ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு, வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் அண்ணாச்சி பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாட்டி என்ன குப்பரை கிடக்கு, தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காளா பங்கு? அம்மா சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் நான் அம்மானு கூப்பிடுத? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தரமாட்டேன். வேணும்னா நீனே ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்பரை படுத்துக்கிடுவேன், என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது, நீ குப்பரக்க படுத்துக்கிருவ, இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்லயே இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திருன்னு முழிக்கிற? குடு. பணம் ஏடிஎம்ல போச்சு, இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டா? ஓகே. நோ நோ நோ, அப்சர் நாட் அலௌட். ஓகே, அலௌடு 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 அலௌடு. அண்ணே என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்டதானே, நாட்டு கட்ட. அதான் அசாம கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சி, பந்தயத்துல ஜெயிங்க. என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி சேக் பாடி சேக் பாடி சேக். நோ 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 நோ. 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ் எஸ். அங்க கை வைக்காத, வைக்காத. காவால இருந்து பொருள் காமானாச்சு எடுத்துட்டாரா? இதுக்கு நான் ஒதுக்கிட மாட்டேன், நான் ஒதுக்கிட மாட்டேன். என்ன பங்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு எடு. அண்ணே என்ன பண்றது? நீ கல்லாட்ட ஆடுத, உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். ஏய் இங்க பாரு பங்கு, நான் என்ன சொல்றேன்னா, நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய்
போய் செக் பண்ணிட வேண்டியதான். வெயிட்டா டைட்டா இருக்க திறக்க முடியல. உள்ள தங்க கட்டிட்டு பணக்காரன் ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இடிஞ்சு விட்டுதான் யாரு எங்க வா ஐயா ஐயா இந்த வந்துட்டேயா இந்த வந்துட்டேயா. இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஐயா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாவல மாத்தி மாத்தி பேச ஏல உள்ள சொல்லு. ஒண்ணு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனியா. ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான். உண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா ஏன்ட துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சு போயிடாதா? அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு ஹாய் மாமா, நான் சொன்ன மாதிரி தூக்கு கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா. பூ வேற தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இந்த ஆளு? என்னங்க என்னங்க என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, உங்களை ஏத்து நிக்க மாட்டேன், என்ன விட்டுருங்க. எமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ போழச்சு போ. என்னங்கய்யா அவன் கெஞ்சினாலும் உயிரோட விட்டுல. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. முறுக்கி விட்டா மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான்.
இவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பை வாங்கிட்டு வந்து அதில் கஞ்சி ஊற்றி தான் குடிக்க போறீங்களா? இல்லை ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா உங்கள் அப்பா தாளுக்கு யாரில் பதில் சொல்கிறது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாளே உங்கள் ஆத்தா வேலு நாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சிங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுடா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்ப்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனா இருந்தா நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. மூக்கையா வணக்கம். ஓ மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? திருநெல்வேலியில உன் மவன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமா குத்திருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மவன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனையும் அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும். இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பேரையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேர் யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒலை மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்கள எங்க வரைச்சு வச்சிருக்க? வர சொல்லு. இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நினைப்பா? அவனை அடிச்சு நிறுத்துறியா? போலீஸ்காரன் மேலேயே கைய வச்சிட்டியா? முத்துராமலிங்க அண்ணா, உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. கையை வச்சு இப்போ வைங்களா? திரும்பி பார்க்காம ஓடு.
உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எலை ஒரு ஆம்பளைனா வீரன்ல எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், அப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு தான் இந்த மீசையை பார்த்து தாம்ல. நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதுபாண்டியன், மாவீரன் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சு தாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடிதான் வெள்ளக்காரனை வரணும். அப்படிப்பட்ட மீசை மேல நீ கைய வச்ச அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. உன் கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீசை வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீசை மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளன்னு சொல்லு. ஓடல ஓடல. சிங்கம் ரெடி. இதாயா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனை எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க. என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். ஷட் அப் சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவுல போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இத பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது? கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர்ல போறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார் அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவா சார் இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார் புருநேமன் ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேண்டாம் சார், அவர் குதிரையில உட்கார்ந்துட்டு என்ன ஓட விடுறார் சார். நோ ப்ராப்ளம் சார். హార్స్ అక్కడ ఉంది బట్ హార్స్ పవర్ ఇక్కడ ఉంది. రండి సార్. நோ. என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம உள்ள போனோம்னா மாணவர்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபதிபுன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்த்துரும். மாணவர்களுக்கு போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க கிளாஸ் ரூம்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங். ஐ எம் அசோக் பாண்டியன், இந்த ஏரியா டிஎஸ்பி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்க ஸ்கூல் சிலம்பு வாத்தியார் முத்துராமலிங்கம் கேஸ் பத்தி.
ம் தெரியும் சார். அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல சார். தலைமறைவாகவே இருக்கான். வித் யோர் பெர்மிஷன் அவனோட தங்கச்சி செண்பகவலியை இன்ட்ரோகேட் பண்ணணும் சார். 1 செகண்ட். கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. சொல்லுங்க சார். செண்பகவல்லியை வர சொல்லுங்க. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். ஹால் டிக்கெட் வாங்குறது கூட வரலையா? இப்பதான் அவ அண்ணன் முத்துராமலிங்கம் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார் சார். நீங்க போங்க. ஷிட். எல்லா கேட்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. அக்யூஸ் எஸ்கேப் ஆக கூடாது. கோல் சர்ச். நம்ம கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்க. கரெக்ட் சார். ஏய் பாய். கம் ஆன். என்ன சார் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கா? இப்போ நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன்டா. தம்பி நீங்களா? உங்க அண்ணன் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து படிப்பானா? இல்ல சார், அது நான் தான். அங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஆயே தீருவீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு 4 பக்கெட் போக தம்பி. போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்கத்தை பிடிக்கிறோம். எஸ் கவல். எஸ் சார். கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ டேய் யாரா கூர்க்கா உள்ள விட்டது? சார். எஸ் சார். சார் முத்துராமலிங்கத்தை பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போனாங்களா? Did you see? சார் காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ். அவனை வர சொல்லியா? வந்ததுனால தான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? ஓ சாரி சார். இங்க தான் சார். யோ அவன் வரானா இல்லையா? சார் அது என்ன பப்பு செட்டா படக்குன்னு சுவிட்ச போட்டோன்னே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு? எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார். இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார் அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க? ஏய் அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா. அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத கேட்கவே மாட்டாங்க. யோ உள்ள போய் பாருங்க. ஓகே சார். ஸ்டூடண்ட் பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளிய வாங்க பாப்போ. காலக்கையா என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாரு. நான் எங்க போய் பாரு சார். என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ இங்க இருந்து பார்த்தா கோயில்பட்டியே தெரியுதே. ஷிட். ஹீஸ் எஸ்கேப்ட். சார் ஆக்சுவலா ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா கட்டடிச்சிட்டு போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இத தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆளா வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார் அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. போலீஸ் வந்துச்சு, தம்பிடு.
நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்ப. ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மண்ணுல பிறந்த பொண்ணை கூட உன்னால பிடிக்க முடியல, அப்புறம் என்ன எப்படில பிடிப்ப? ஏலே, நான் இந்த காட்டுல வாழ்ற சிங்கம். முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, விவேகத்தை பார்த்திருப்ப, கோபத்தை பார்த்திருக்கியா? இப்ப நினைச்ச சங்கம் அறுத்துப்பட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அறுக்க மாட்டோம்ல, ஏன்னா மூஞ்சில இருக்கிறது வீரமான மீச 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 மீச. தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவரை குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார். போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல, முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ. ஆனா ஓன் நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? தைரியம் இருந்தா மோதி பார். நான் தயார். போட்டியை எப்ப வச்சுக்கலான்னு முத்துராமலிங்கத்துக்கிட்ட கேட்டு சொல்லு. ஐயா ஐயனாரே, இந்த ஊரையும் என் குடும்பத்தையும் நீதான் காப்பாத்தணும். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு திருநெல்வேலி லாரி ராமையா ராத்திரி பகலா கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா முத்துராமலிங்கத்துக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்காம இருக்கீங்களே. வல்லவன் சுத்துற பம்பரம் மண்ணுலையும் சுத்தம். உனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கோம். சுத்துப்பட்டி 18 கிராமங்க வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்சா நாங்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த மீசையில இருக்கிறது வெறும் முடியல, ஒவ்வொரு தமிழோட மானம்.
சார் நாங்க அவனை அரெஸ்ட் பண்றோம். நோ, போலீஸ்னா ஒழுக்கம், நேர்மை. இப்போ என்ன சொல்ற? என் உடம்புல ஓடுறதும் நல்ல ரத்தம் தான். எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குற. டிஸ்பர்ஸ்.